எப்பாடி இப்போதான் சுகமாக இருக்குது. இந்த மாதிரி உக்காந்தா அப்பா முதுகெல்லாம் வலிக்குது. நடந்து நடந்து அப்பாடி. என்னடா அது ஏதோ பெரிய காடியில் வருது, பார்க்க பணக்கார மாதிரி இருக்காங்க. ஐயோ நம்மக்கிட்ட வராங்க. என்ன இறங்கி என்னன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் தான் ட்ராகன். உங்கள் காடி மட்டும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நான் ஓட்டவா? நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் டாடி பிச்சைக்காரா, உனக்கெல்லாம் ஏன் காடி கேட்குதா டாடி? பிச்சைக்காரன் ஒரு சட்டை ஒரு மண்ணாங்கட்டிய போல உனக்கு ஏன் காடி கேட்குதா? இங்கே பாருங்க, காடி தரலன்னு சொல்லியிருக்கணும். இப்போ என்னத்துக்கு என்ன பிச்சைக்காரன்னு சொல்கிறீங்க? எனக்கு நீங்கள் ரொம்ப என்ன அழுவ வைக்கிற மாதிரி பண்ணுறீங்க. நான் போகிறேன், நீங்கள் பிச்சைக்காரன்னு சொல்கிறீங்க. நீ என்னத்த போவ? நானே போகிறேன்டா. பிச்சைக்காராடி, பிச்சைக்காரா நீங்கள் ரொம்ப பண்ணுறடாடே. பிச்சைக்காரா, பிச்சை சட்டை கூட இல்லை வந்துட்டான் பிச்சைக்காரா. பா ரட்டன் அழகாக இருக்கு, ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை. இதுக்கு டிக்கெட் வர வாங்கினோமா? ஏறாதுடா காசு கொடுறாடே. காசை கொடு. எங்ககிட்ட காசு இல்லை, வேணா ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? ஏன்டா பிச்சைக்காரா? ஓ நீ தானே அந்த பிச்சைக்காரா. காசு இல்லாமலாம் ஏறக்கூடாதுடா பிச்சைக்காரா. ஏன்டா பிச்சைக்காரா, போடாடி பிச்சைக்காரா. சை, ஐயோ பசிக்குது, போயிட்டு ஏதாச்சும் சாப்பாடு கேட்போம். வணக்கம், என்ன வேணுடாடே? எனக்கு காசு இல்லை கையில், கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறீங்களா? பிச்சைக்காராடே, ஏன்டா இப்படி வந்து வம்புலுக்குறாடி? போடா சாப்பாடு இல்லை ஃப்ரீயா. ஐயோ ஏன்டா இப்படி இருக்கு? யாரோட காடியோ நம்ம ஏதோ 2 ஒலிக்கு ரெண்ட்டு வாங்கினோம். சரி, இதெல்லாம் 2 ஒலின்னு நம்புவாங்களா? அப்பா காடி அழகாக இருக்கே. ஏங்க உங்கள் காடி நான் பாய்க்கலாமா? அழகாக இருக்குங்க, அது உங்கள் காடி தானே? ஏன்டா பிச்சைக்காரா, என் காடி அங்கே பாடுறா உன் காடியே ஒரு ஓட்ட காடியே. காடி என் காடி வரைக்கும் வர முடியுமாடா பிச்சைடே? என் காடிக்கிட்ட தான் வந்துட்டான், போடா விட்டு. நம்ம கஷ்டத்தில் யார்கிட்ட போய் சொல்கிறதோ? யாரப்பா இது? வணக்கம், யாருங்க? வணக்கங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் வீரா. அது வீரன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் பேர் வீரா. உங்கள் பேர் என்னப்பா? என் பேர் ஏடம்ங்க. ஓ ஏடம், சொல்லுங்க. வாங்க அப்படியே ஃப்ரெண்ட் ஆகலாம். நம்ம நல்லா வாங்க அப்படியே ஃப்ரெண்ட் ஆகலாம். இல்லைங்க, நல்லா நடக்க முடியாது, பசிக்குதுங்க. பசிக்குதா? என்னங்க நீங்கள் ஏங்க சாப்பிட மாட்டீங்க? இல்லைங்க, என்கிட்ட கையில் காசு இல்லைங்க. இப்போ என்ன உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும்? வாங்க என் கூட, நான் வாங்கி தரேன். வாங்க. அப்பாடி, இந்த நல்ல மனுஷக்கிட்ட போயிட்டு நம்ம கதையெல்லாம் சொன்னால் அவர் ஏதாச்சும் முடிவு பண்ணுவார். ஏங்க அந்த கடையா இந்த கடையா? இந்த கடைக்கே வந்துடலாங்க, இந்த கடையே வந்துடலாம். முடியல என்ன? ஓகேங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீங்கள் அங்கே போய் சேரில் உட்காருங்க. இருங்க ஏதாச்சும் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் போய் சேரில் உட்காடுறேன். இந்த மனுஷன்தான்ப்பா நல்ல மனுஷன். ஐயோ ரொம்ப பசிக்குதுப்பா. இவர் இல்லைன்னா என்னால் முடியவே முடியாதுப்பா. கொஞ்சம் கூட நடக்க முடியல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. அப்பா நான் சாப்பிட்டுட்டேங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. இவ்வளோதாங்க நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை வந்து பார்த்தேங்க. சரி வாங்க நம்ம போகலாம். இருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வச்சுருக்கேன். என்னங்க? இது ஏன் கடை தான், இதை நீங்களே வச்சுக்கோங்க. இது நான் வச்சுப்பா. நீங்களே வச்சு கடையை நல்லா ஓட்டுங்க. ஓகேயா? நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்யூங்க வீராங்க. வாங்க போயிட்டு கடையை திறக்கணும். அப்பாடி, கடையை திறந்தாதான் கஸ்டமர்லாம் வருவாங்க. இப்போதான்ப்பா குளிர்லாம் தாங்கவே முடியுது. வீராண்ணே, அப்பாடே, நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன், அங்கே போகலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பணக்காரனா வரட்டேன். சரிப்பா நான் போகிறேன்ப்பா. பாய்ண்ணே. நான் பணக்காரன்லாம் மாறல, இந்த சட்டை தான். ஐயோ கடையை ஃபஸ்ட்டு திறப்போம்.
அவர் வேறு போயிட்டாரு. 3ஆவது சைட்டும் கதையை திறப்போம். கடையை திறக்கணும். இது அந்த ட்ராகன் தானே திரும்பி வந்துட்டா. டே பிச்சைக்காரா டே, அப்புறம்ப்பா பார்க்க முடியல வந்துட்டாடா டே, ஏதோ சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டா பிச்சைக்காரா டே. அப்புறம் சாப்பாட்ட என்ன பொம்பளை மாதிரி மஞ்சா போட்டியாடா டே. இங்கே பாருங்க, எனக்கு ஒரு அளவு தான். நீங்களாம் இப்போ என்னை வம்பழுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் பாட்டுக்கு நான் பேசாமல் தானே இருக்கேங்க. இப்போ நான் உங்களை வம்பழுத்துனா நான் பாட்டுக்கு நான் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் தான் என்னை வம்பழுக்கிறீங்க. நான் உன்னை வம்பளிப்பேன்டா, உன்னை அடிப்பேன்டா. நீ என்னடா பண்ண அடி போயிடணும். ஓகேயா, மூடிக்கிட்டு இரு. இங்கே பாருங்க, இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்க, எனக்கு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் நானும் அடிச்சிருவோம் உங்களை. என்ன முடிச்சா மேலே ஆடுறா டே, ஆடுறா முடிஞ்சா ஆடுறா. இப்போ ஆடுறா டே, ஆடுறா வாய்ந்தா கோலி. ஏண்டா டேய் என்னையாடா அடிச்ச? டே முடிஞ்சா வாடா, கஷ்டமே ஒன்னே வாடா, நான் வருவேன் கண்டிப்பாக உங்களை அடிப்பேன். உங்களா ஐயோ, நம்ம வேறு வீராண்ணனுக்கு கால் பண்ணோம், அவர் இன்னும் வரமாட்டுறாரு. சரி அப்படி ஜாகிங் போவோம். வீராண்ணன் வேறு வரமாட்டுறாரு, லேட் பண்ணுறாரு. இதோ வீராண்ணா வந்துட்டாரு. வீராண்ணா கொஞ்சம் இங்கே வாங்க, மேலே வாங்க. வீராண்ணா உங்ககிட்ட என்ன சொல்லணும்? சொல்லுப்பா, நீ தான்ப்பா கால் பண்ண, என்ன விஷயம் சொல்லு. ஏங்க நான் சொன்னேன் அந்த ட்ராகனு. ஐயோ இப்போ ஒருத்தாண்டி போடா பைத்தியக்காரன், இங்கே வாங்கினே. ஓகேண்ணே சொன்னேன் அந்த வீராண்ணே, நான் சொன்னேன் அந்த ட்ராகன் அவன் என் கடைக்கிட்ட அவனா வாய் பேசிட்டு அடிக்க சொன்னான். அதான் நான் அடித்தேன். நான் வேறு அடிச்சிட்டேன் அவனை. ஒன் கஷ்டம் கூப்பிட்டான்னு எனக்கு லாட கூட தெரியாது. எப்பா 1v1 கஷ்டம்லா சும்மா ஈஸி தான்ப்பா. நீ ஏன்ப்பா பயப்படுறா? இப்போ நீ என்ன, அவன் தானே உன்னை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான், நீ அவனை தோக்கடிச்சு. நீ அவனை 1v1 கஷ்டம்ல தோக்கடிச்சிட்டா அவனே உன்னை விட்டு ஓடிடுவான். வா என் பின்னாடி, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அண்ணன் ட்ரைனிங் கொடுக்குறாரு. இதை குத்தவா வலிக்கும். வலிக்குதுண்ணே. ஐயோ கை வலிக்குதுண்ணே. இப்போ அதை குத்து. நான் வலிக்குதுண்ணே, என்னால் முடியல, வலிக்குதுண்ணே. ஆனால் என்னால் இப்போ ஜம்ப்லாம் பண்ண முடியுதுண்ணே. என்னால் இப்போ பிளாக் ஃப்ளிப்லாம் அடிக்க முடியுது. வேறு மாதிரிண்ணே என்னால் இப்போ பேக் ஃப்ளிப்லாம் அடிக்க முடியுது. ஓ அட்ட பவுண்ணே, என்னால் பேக் ஃப்ளிப்பு ஸ்லைப் ஃப்ளிப்லாம் எல்லாமே பண்ண முடியுது. அப்பா இப்போ என்னால் தவுத்துல முடியுது, ஈஸியாக ஓட முடியுது. வேறு மாதிரி. ஓ நல்லா இருக்க. இப்போ பாருங்க, பெண்ணை மாசாக மாறிட்டேன். இதுக்கப்புறம் கெட்டப்போ தான் நான் சேஸ் பண்ணோம், மாற்றிடுவோம். நான் வந்துட்டேன் அவனை அட்டிக்கிறதுக்கு. டே ஆடமே, சட்டை மட்டும் மாற்றினா போகாது, வா உனக்கு ட்ரைனிங் கற்றுக் கொடுக்குறேன்.
தம்பி நல்லா பண்ணடா ஆடம் தம்பி, நல்லா பண்ண. நீங்கள் இல்லைன்னா நான் இந்த மாதிரி ட்ரைனிங்கே பண்ணியிருக்க மாட்டேன். என்ன ஒன்று என்ன என்ன ஒன்று என்ன என்ன நான் கேட்ட தப்பாக நினைக்க மாட்டீங்களே? தப்பாக நினைக்க மாட்டேப்பா, சொல்லிப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. ஐயோ இவர் வேறு. சரிண்ணா, சரி 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 தம்பி, வச்சுக்கோ. ஆசீர்வாதம் நல்லா இருப்பா. இல்லை தேங்க்யூண்ணே. பாரு பேடாசுமா பார்ட் 2 வீடியோவில் வர்ற பேடாசுமா.